ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 டைப்பிஸ்டுக்கான 2ஆம் நாள் கவுன்சிலிங் இன்று நடந்து முடிஞ்சிருக்கு. 2வது நாளான இன்று டோட்டலா 335 வேகன்சிஸ் ஃபில் ஆகியிருக்கு. டைப்பிஸ்டுக்கான டோட்டல் வேகன்சி 4071. 2 நாள் கவுன்சிலிங் முடிந்த நிலையில் இதுவரை 492 வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 3579 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்கு. ஒவ்வொரு கம்யூனிட்டிலும் கேட்டகரி வைஸ் இதில் எவ்வளோ வேகன்சி ஃபில் ஆகியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜென்ரல் 10 ஜென்ரலில் டோட்டல் வேகன்சி 611. 188 வேகன்சி இதுவரை ஃபில் ஆகி மீதம் 423 வேகன்சி இருக்கு. ஜென்ரல் 10 உமனில் டோட்டலாக 243 வேகன்சி 51 ஃபில் ஆகி மீதம் 192 வேகன்சி இருக்கு. ஜென்ரல் 10 விடோவில் இன்று ஒரு வேகன்சி ஃபில் ஆகியிருக்கு. இதில் மீதி 27 வேகன்சி இருக்கு. ஜென்ரல் 10 எக்ஸர்வீஸ்மேனில் டோட்டல் வேகன்சி 50. நேற்று 10 வேகன்சி ஃபில் ஆகியிருந்து இன்று 8 வேகன்சி ஃபில் ஆகி டோட்டலாக 18 வேகன்சி ஜென்ரல் 10 எக்ஸர்வீஸ்மேனில் ஃபில் ஆகி மீதம் 32 வேகன்சி இருக்கு. ஜென்ரல் 10 ஜென்ரல் பிளினில் டோட்டல் வேகன்சி 19, 8 ஃபில் ஆகி மீதம் 11 வேகன்சி இருக்கு. ஜென்ரல் 10 ஜென்ரல் ஆர்த்தோவில் ஒரு வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 9 வேகன்சி இருக்கு. ஜென்ரல் 10 ஜென்ரல் பிஎஸ்டிஎம், ஸோ பிஎஸ்டிஎம் கேட்டகரியில் பார்த்தோம்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல டோட்டல் வேகன்சி 164, 43 ஃபில் ஆகி மீதம் 121 இருக்கு. ஜென்ரல் 10 உமன் பிஎஸ்டிஎம்ல டோட்டல் வேகன்சி 63, 9 ஃபில் ஆகி மீதம் 54 வேகன்சி இருக்கு. ஜென்ரல் 10 எக்ஸர்வீஸ்மென்ட் பிஎஸ்டிஎம்ல 2 வேகன்சி இதுவரை ஃபில் ஆகி மீதம் 2 வேகன்சி அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்த கேட்டகரியில் மட்டும்தான் ஜென்ரல் 10ல வேகன்சி ஃபில் ஆகியிருக்கு. ஜென்ரல் 10 பொறுத்த வரைக்கும் டிஃப் மற்றும் எம்யூஎல்டிஏல இருக்கக்கூடிய வேகன்சிஸ் இன்னும் ஃபில் ஆகவே ஆரம்பிக்கல. இதற்கான வேகன்சிஸ் அப்படியே தான் இருக்கு. முதல் நாள் கவுன்சிலிங் முடிஞ்சப்ப ஜென்ரல் 10 ஜென்ரல்ல 84 வேகன்சி தான் ஃபில் ஆகியிருந்தது. இன்று பார்த்தீங்கன்னா நிறைய வேகன்சி ஃபில் ஆகிருக்கு. அதாவது ஜென்ரல் 10 ஜென்ரல்ல 188 வேகன்சி இது வரைக்கும் ஃபில் ஆகியிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரல் 10 தான் ஃபில் ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் 10ல அதிக வேகன்சி இன்று ஃபில் ஆகியிருக்கு. ஜென்ரல் 10ல இருக்கக்கூடிய வேகன்சிஸ் முழுமையாக ஃபில் ஆகிற வரைக்கும் கம்யூனிட்டிக்கான வேகன்சி பொறுமையாக தான் ஃபில் ஆக ஆரம்பிக்கும். அடுத்து பிசி கம்யூனிட்டியில் பார்க்கலாம். பிசி ஜென்ரல்ல டோட்டல் வேகன்சி 494, இதுவரை 47 ஃபில் ஆகி மீதம் 447 வேகன்சி இருக்கு. பிசி உமன்ல 14 வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 205 வேகன்சிஸ் அவைலபிளா இருக்கு. பிசி எக்ஸர்வீஸ்மேன்ல டோட்டல் வேகன்சி 51, 6 ஃபில் ஆகி மீதம் 45 வேகன்சி இருக்கு. பிசி ஜென்ரல் பிளைண்ட்ல டோட்டல் வேகன்சி 16, 5 ஃபில் ஆகி மீதம் 11 வேகன்சி இருக்கு. அடுத்து பிஎஸ்டிஎம் கேட்டகரி அப்படி எடுத்துட்டோம்னா பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல டோட்டல் வேகன்சி 147, இதுல 15 வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 132 வேகன்சி இருக்கு. பிசி உமன் பிஎஸ்டிஎம்ல டோட்டல் வேகன்சி 72, 4 ஃபில் ஆகி மீதம் 68 வேகன்சி இருக்கு. பிசி எக்ஸர்வீஸ்மென்ட் பிஎஸ்டிஎம்ல ஒரு வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 7 வேகன்சி இருக்கு. ஸோ இந்த கேட்டகரியில் மட்டும்தான் பிசி கம்யூனிட்டியில் வேகன்சி ஃபில் ஆக ஆரம்பிச்சிருக்கு. பிசி விடோ, டீஃப், ஆர்த்தோ மற்றும் பிசி ஜென்ரல் எம்யூஎல்டிஏ, உமன் எம்யூஎல்டிஏ இதில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் எதுவுமே இன்னும் ஃபில் ஆகவே ஆரம்பிக்கல. இதற்கான வேகன்சிஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கு. ஸோ ஜென்ரல் 10 தான் ஃபர்ஸ்ட் அதிகமாக ஃபில் ஆகும். அதுக்கப்புறம் தான் கம்யூனிட்டியில் ஃபில் ஆகும். ஸோ பிசி கம்யூனிட்டியில் ஜென்ரலில் ஒரு 47 வேகன்சியும் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல 15 வேகன்சியும் தான் ஃபில் ஆகியிருக்கு இது வரைக்கும். உங்க எல்லாருக்கும் தெரியும், ஜேஏவிஓவில் ஒரு குறிப்பிட்ட ஓவரால் வந்தவொடனே ஜென்ரல் 10ல ஜென்ரல் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் நிறுத்தி வச்சிட்டாங்க. மீதி வேகன்சி செகண்ட் பேஸ் ஆஃப் கவுன்சிலிங் தான் நிரப்போம் அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரல் 10ல அதிகமாக ஃபில் ஆகிற வரைக்கும் ஓகே தான். ஜென்ரல் 10ல சீக்கிரமா ஃபில் ஆகிறதுனால அந்தந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு ரேங்க் நல்லா பின்னாடி இருக்க வரைக்கும் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். பிசி ஜென்ரல்ல முதல் நாள் முடிஞ்சப்ப 13 வேகன்சி ஃபில் ஆகியிருந்தது. இன்று முடிஞ்சப்ப 47 வேகன்சிஸ் இது வரைக்கும் ஃபில் ஆகியிருக்கு. ஸோ பரவாயில்ல, ரொம்ப அதிகமான ஃபில் ஆகல, கம்மியாக தான் ஃபில் ஆகியிருக்கு. இன்னும் 2 அல்லது 3 நாட்கள் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு தெரிஞ்சிடும் எந்த ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்ட்டு ஓரளவு தெரிஞ்சிடும். ஸோ வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பிசிஎம் கம்யூனிட்டி. ஸோ பிசிஎம் கம்யூனிட்டி முதல் நாள் முடிஞ்சப்ப எந்த வேகன்சி அந்த கம்யூனிட்டிக்கான ரிசர்வேஷன்ல ஃபில் ஆகாமல் இருந்தது. இன்றும் அதே நிலை தான் நீடிக்குது. பிசிஎம் கம்யூனிட்டியில எந்த கேட்டகரியிலுமே வேகன்சி இது வரைக்கும் ஃபில் ஆகவே ஆரம்பிக்கல. பிசிஎம் கம்யூனிட்டிக்கான வேகன்சிஸ் எல்லாமே முழுமையாக அப்படியே தான் இருக்கு. அடுத்து எம்பிசி கம்யூனிட்டியில் பார்க்கலாம். எம்பிசி ஜென்ரல்ல டோட்டல் வேகன்சி 369, 38 வேகன்சி இதுவரை ஃபில் ஆகி மீதம் 331 வேகன்சி இருக்கு. எம்பிசி உமன்ல 7 வேகன்சி இதுவரை ஃபில் ஆகி மீதம் 160 வேகன்சி இருக்கு. எம்பிசி எக்ஸர்வீஸ்மேன்ல டோட்டல் வேகன்சி 45, 6 ஃபில் ஆகி மீதம் 39 வேகன்சி இருக்கு. எம்பிசி ஜென்ரல் பிளைண்ட்ல டோட்டல் வேகன்சி 7, 1 ஃபில் ஆகி மீதம் 6 வேகன்சி இருக்கு. எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல 103 வேகன்சி டோட்டலா கொடுத்துருக்காங்க. 7 வேகன்சி இதுவரை ஃபில் ஆகி மீதம் 96 வேகன்சி இருக்கு.
எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம்ல டோட்டல் வேகன்சி 56, 3 ஃபில் ஆகி மீதம் 53 வேகன்சி இருக்கு. எம்பிசி எக்ஸர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்ல ஒரு வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 7 வேகன்சி இருக்கு. ஸோ எம்பிசி கம்யூனிட்டியில் இந்த கேட்டகரியில் மட்டும்தான் வேகன்சிஸ் ஃபில் ஆகவே ஆரம்பிச்சிருக்கு. எம்பிசி கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கேட்டகரிகளான விடோ, டீஃப் மற்றும் ஆர்த்தோ, எம்யூஎல்டிஏ இதில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் எதுவுமே இன்னும் ஃபில் ஆகவே ஆரம்பிக்கல. இதற்கான வேகன்சிஸ் முழுமையாக அப்படியே தான் இருக்கு. அடுத்து எஸ்சி கம்யூனிட்டியில் பார்க்கலாம். எஸ்சி ஜென்ரலில் டோட்டல் வேகன்சி 373, 11 வேகன்சி இதுவரை ஃபில் ஆகி மீதம் 362 வேகன்சி இருக்கு. எஸ்சி உமனில் ஒரே ஒரு வேகன்சி இது வரைக்கும் ஃபில் ஆகி மீதம் 136 வேகன்சி இருக்கு. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல டோட்டல் வேகன்சி 62, 1 ஃபில் ஆகி மீதம் 61 வேகன்சி இருக்கு. ஸோ எஸ்சி கம்யூனிட்டியில் இந்த 3 கேட்டகரியில் மட்டும்தான் வேகன்சிஸ் இது வரைக்கும் ஃபில் ஆகிருக்கு. ஸ்பெஷல் கேட்டகரியில் எஸ்சி கம்யூனிட்டியில் எதுவுமே இன்னும் ஃபில் ஆகவே ஆரம்பிக்கல. ஸோ எஸ்சி கம்யூனிட்டியில் வேகன்சி இன்னும் நிறையவே இருக்கு. நெக்ஸ்ட் எஸ்டி கம்யூனிட்டி. ஸோ எஸ்டி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் எஸ்டி கம்யூனிட்டிக்கான ரிசர்வேஷனில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் எதுவுமே இன்னும் ஃபில் ஆகவே ஆரம்பிக்கல. ஏற்கனவே பார்த்துருந்தோம் பிசிஎம் கம்யூனிட்டியும் எந்த வேகன்சி இது வரைக்கும் ஃபில் ஆகாமல் இருந்தது. அதே போல தான் எஸ்டி கம்யூனிட்டியும் இந்த கம்யூனிட்டிக்கான ரிசர்வேஷனில் எந்த வேகன்சி இது வரைக்கும் ஃபில் ஆகாமல் எல்லா வேகன்சியும் முழுமையாக அப்படியே தான் இருக்கு. நெக்ஸ்ட் எஸ்சிஏ கம்யூனிட்டி. எஸ்சிஏ கம்யூனிட்டியில் எந்த கேட்டகரியில் வேகன்சி ஃபில் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா எஸ்சிஏ விடோவில் டோட்டல் வேகன்சி 1, இந்த ஒரு வேகன்சி ஃபில் ஆகிருச்சு. எஸ்சிஏ விடோ பிஎஸ்டிஎம்ல டோட்டல் வேகன்சி 7, 2 ஃபில் ஆகி மீதம் 5 வேகன்சி இருக்கு. ஸோ எஸ்சிஏ கம்யூனிட்டியில் விடோக்கான வேகன்சிஸ் மட்டும்தான் ஃபில் ஆகவே ஆரம்பிச்சிருக்கு. மற்ற கேட்டகரியில் எந்த வேகன்சியுமே இது வரைக்கும் ஃபில் ஆகலை. ஜென்ரல் இருக்கக்கூடிய வேகன்சி, உமனில் இருக்கக்கூடிய வேகன்சி மற்றும் ஜென்ரல் பிஎஸ்டிஎம், உமன் பிஎஸ்டிஎம் இதில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் எதுவுமே இன்னும் ஃபில் ஆகவே ஆரம்பிக்கல. விடோக்கான வேகன்சி மட்டும்தான் எஸ்சிஏ கம்யூனிட்டியில் ஃபில் ஆகிருக்கு. விடோ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஏ விடோவில் இருந்த ஒரு வேகன்சி ஃபில் ஆகிருச்சு. எஸ்சிஏ விடோ பிஎஸ்டிஎம்ல டோட்டல் வேகன்சி 7 கொடுத்துருந்துருக்காங்க. அதில் 2 ஃபில் ஆகி மீதம் 5 வேகன்சி இருக்கு. ஸோ விடோ பிளஸ் பிஎஸ்டிஎம், அதாவது பிஎஸ்டிஎம் இருக்கவங்க மட்டும்தான் விடோ கேட்டகரிக்கு எலிஜிபிள். இன்னும் 5 வேகன்சி இருக்கு. பிஎஸ்டிஎம் இல்லாத விடோக்கு வேகன்சி எஸ்சிஏ கம்யூனிட்டியில், பட் ஆனால் ஜென்ரல் 10ல இருக்கு. அதாவது அது யார் வேணா இந்த கேட்டகரியில் எடுத்துக்கலாம் ஜென்ரல் 10ல. ஸோ அதில் விடோக்கான வேகன்சி இருக்கு. ஸோ எஸ்சிஏ கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய விடோ பயப்பட தேவையில்ல. வேகன்சிஸ் ஜென்ரல் 10ல இருக்கிறனால இன்னும் வேகன்சி பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கு. 2 நாள் கவுன்சிலிங் முடிஞ்ச நிலையில ஓவராலாக ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸர்வீஸ்மேனுக்கான வேகன்சிஸ் கொஞ்சம் நிறையவே ஃபில் ஆகிருக்கு. ஸோ ஜென்ரல் 10ல எக்ஸர்வீஸ்மேனில் மட்டும் ஜென்ரல் 10 ஜென்ரலில் 18 வேகன்சி இது வரைக்கும் ஃபில் ஆகிருக்கு. இதே போல் பிசி கம்யூனிட்டிலையும் எக்ஸர்வீஸ்மேனுக்கான வேகன்சிஸ் ஃபில் ஆகிருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு பார்த்தோம்னா பிளைண்ட்கான வேகன்சிஸ் ஃபில் ஆகிருக்கு. மேலும் ஆர்த்தோக்கான வேகன்சிஸ் 1-2 ஃபில் ஆகிருக்கு. பிசி மற்றும் எம்பிசி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் 10ல அதிகமாக வேகன்சி ஃபில் ஆகிறனால பிசி மற்றும் எம்பிசி கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் அவ்வளோவா ஃபில் ஆகலை, கொஞ்சமாக தான் ஃபில் ஆகியிருக்கு. மேலும் பிசிஎம் மற்றும் எஸ்டி கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் எதுவுமே இன்னும் ஃபில் ஆகவே ஆரம்பிக்கலை. இதற்கான வேகன்சிஸ் அப்படியே தான் இருக்குது. எஸ்சிஏ கம்யூனிட்டியில் விடோக்கான வேகன்சிஸ் மட்டும்தான் 2 நாள் முடிந்த வரைக்கும் ஃபில் ஆகியிருக்கு. ஸோ அதுலேயும் வேகன்சி பெரும்பாலும் அப்படியே தான் இருக்குது. எஸ்சி கம்யூனிட்டியில் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்சி கம்யூனிட்டிலையும் குறைவாக தான் வேகன்சி ஃபில் ஆகிருக்கு. எஸ்சி ஜென்ரல் ஒரு 11 வேகன்சி ஃபில் ஆகிருக்கு. ஸோ வேகன்சி பெரும்பாலும் அப்படியே தான் இருக்குது. ஜென்ரல் 10ல தான் அதிகமாக ஃபில் ஆகிருக்கு. ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் கேட்டகரி வைஸ் இதில் எவ்வளோ வேகன்சி ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். 2 நாள் கவுன்சிலிங் முடிந்த நிலையில் டைப்பிஸ்டுக்கான டோட்டல் வேகன்சி 4071ல் இதுவரை 492 வேகன்சி ஃபில் ஆகி மீதம் 3579 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. முதல் நாள் கவுன்சிலிங்கான நேற்று வேகன்சி ரொம்ப கம்மியாக தான் ஃபில் ஆகியிருந்தது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் அதிகமாக ஃபில் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்று வேகன்சிஸ் நிறையவே ஃபில் ஆகியிருக்கு. இன்று மட்டும் 335 வேகன்சிஸ் ஃபில் ஆகியிருக்கு. ஃபில்லான வேகன்சிஸ் பெரும்பாலும் ஜென்ரல் 10ல தான் அதிகமாக ஃபில் ஆகியிருக்கு. ஸோ யாரும் பயப்பட தேவையில்ல. ஜென்ரல் 10 தான் ஃபர்ஸ்ட் ஃபில் ஆகும். ஜென்ரல் 10ல இருக்கக்கூடிய வேகன்சிஸ் முழுமையாக ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்தந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் ரொம்ப வேகமாக ஃபில் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது வரைக்கும் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் பொறுமையாக தான் ஃபில் ஆகும். ஒவ்வொரு கம்யூனிட்டிலும் கேட்டகரி வைஸ் எதில் எவ்வளோ வேகன்சி ஃபில் ஆகிருக்கு மற்றும் டிபார்ட்மெண்ட் வைஸ் எதில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலை டிஎன்பிஎஸ்சி அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் விட்டுருக்காங்க. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். ஸோ வரக்கூடிய நாட்களில் கவுன்சிலிங் போகிறவங்க டிபார்ட்மெண்ட் வைஸ் எதில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் பார்த்துட்டே இருங்க. ஸோ அது டெய்லி சொல்லிட்டு இருக்கேன். அது பிரிண்ட் அவுட் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. வரக்கூடிய நாட்களில் கவுன்சிலிங் போகிற கேண்டிடேட்ஸாக இருந்தால் நீங்கள் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு
தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கவுன்சிலிங் போகிற அன்னைக்கு இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.